ஹீரோயினை காப்பாற்றணும்னா ஹீரோ கடத்தணும்னு நினைச்சா அந்த சின்ன குழந்தைய திரும்ப கொடுக்கணும். இப்போ ஹீரோட பாஸோ அந்த குழந்தைய கடத்தி நம்ம அந்த 50 லட்ச ரூபாய் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பாரு. இப்போ ஹீரோ சிசிடிவி செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தை ஓடிட்டு இருக்கும். அப்போ ஒரு திருநங்க தான் காப்பாத்திருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை மயங்கினதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டதா சொல்றாங்க. குழந்தையோட அப்பா அசோக்கு கால் பண்ணி உங்க வைஃப் தான் வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டதா ஹீரோ சொல்றாரு. ஆனா அவர் அதை நம்ப மாட்டேங்கிறாரு. என் குழந்தைய ஒழுங்கா கொண்டு வந்து ஒப்படைன்னு சொல்லிடுறாரு. குழந்தையோட அம்மாவோ இப்போ அவங்க எக்ஸ் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அவர் தான் வந்து குழந்தைய கடத்தி வச்சிருப்பாருன்னு நினைச்சு போயிருப்பாங்க. ஆனா அவனும் நான் பிளான் போட்டதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் குழந்தைய கடத்தலன்னு சொல்லிடுறான். குழந்தைய எப்படியாச்சும் நான் கடத்தி உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் வாங்காம விட மாட்டேன், அப்படி இல்லைன்னா உன் வீடியோவில் ரிலீஸ் பண்ணிடுவேன் மிரட்டுறான். குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறதா வேற ஒரு நபர் இப்போ 1 கோடி ரூபாய் கேட்டிருப்பான். அதனால இப்போ குழந்தையோட அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோவோ இவங்கள தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. பணத்தோட பேக்ல ஜிபிஎஸ் இருக்கும். அதனால குழந்தைய கடத்தினவன கண்டுபிடிச்சலாம் நினைப்பாங்க. அவனை வந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுறான். எங்க லவர் மாட்டினா நம்மளும் மாட்டிப்போமோன்னு இப்போ அவங்க அவனுக்கு ஜிபிஎஸ் இருக்கதா மெசேஜ் அனுப்பிடுறாங்க. பணத்தை எடுத்துட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கர் அங்கே தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா எக்ஸ் வந்து குழந்தைய கடத்தல, அவன் 1 கோடி ரூபாய் வாங்கலன்னு சொல்லிடுறான். அப்ப யார் தான் குழந்தைய கடத்தினதுன்னு இப்போ ரொம்பவே குழப்பமா இருக்கு. இந்த தடவை இவன் பிளான் போட்டதுக்கு அப்புறமா வேற யாரோ குழந்தைய கடத்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு குழந்தைய ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்கிறதா மெசேஜ் வந்திருக்கும். அதனால குழந்தைய கூட்டிட்டு வரலான்னு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா மறுபடியும் குழந்தை காணாம போயிடுது. இதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போனா குழந்தையோட அப்பா அம்மாவும் அங்கே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து முதல்ல இந்த குழந்தைய கடத்த பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்போ அசோக் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ ஒழுங்கா என் குழந்தைய கூட்டிட்டு வரலன்னா உங்க லவ்வர் உயிரோடவே விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆக்சுவலி இவரோட பார்சல திருடின ஒரு நபரை சிசிடிவில பார்த்து அந்த தழும்பு வச்சு கண்டுபிடிச்சு இப்போ அவனை அடிச்சு அவன் கிட்ட அந்த பார்சலை வாங்கிடுறாரு. இப்போ முதலாளி கிட்ட கொண்டு போய் அந்த பார்சலை கொடுத்துடுறாரு. பஸ் ஸ்டாப்ல இருந்த குழந்தைய முதலாளியோட ஆள் ஒருத்தன் தான் கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த குழந்தைய வச்சு 50 லட்ச ரூபாய் வாங்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பார்சல் திரும்ப கிடைச்சிட்டதால இப்போ இந்த குழந்தைய ஹீரோ கிட்ட கொடுத்துறாங்க. இப்போ இந்த குழந்தைய கூட்டு போய் அவங்க அப்பா கிட்ட விட சொல்லிடுறாரு. ஹீரோவோ குழந்தையோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போகாம எக்ஸுக்கு கால் பண்ணி குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, அவங்க அப்பா மிரட்டி காசு வாங்குங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். ஆக்சுவலா ஹீரோவும் குழந்தையோட அப்பா அசோக்கும் பிளான் பண்ணி தான் இவங்க வர வச்சிருப்பாங்க. குழந்தை ஹீரோ கிட்ட இருக்குன்னு அசோக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. அவர் தான் இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு. இப்போ எக்ஸும் வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. அவன் குழந்தைய சொல்றதுக்கு போறான். ஆனா ஹீரோவோ அவனை அடிச்சு போட்டு குழந்தைய காப்பாத்திட்டாரு. லாஸ்டா அந்த எக்ஸ் இறந்து போயிடுறான். கடத்தி வச்சிருந்த ஹீரோயினியை இப்போ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. அந்த எக்ஸை கொலை பண்ணது போலீஸ் தான் நியூஸ்ல வருது. ஆக்சுவலா இவங்க வைஃப்க்கும் அவனுக்குமே இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா வைஃபை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் மறைச்சிருப்பாரு. குழந்தையோட அப்பாவை ஏமாத்தி 1 கோடி ரூபாய் வாங்கினது வேற யாரும் இல்ல, அவரோட பிஏ தான். குழந்தை மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்தப்போ நான் தான் அம்மான்னு சொல்லி குழந்தைய கூட்டிட்டு வந்து இப்ப மிரட்டி அவங்க கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் ஏமாத்தி வாங்கிருப்பாங்க. அப்புறமா குழந்தைய பஸ் ஸ்டாப்லயே விட்டுருப்பாங்க. இப்ப ஹீரோ இவங்களை கண்டுபிடிச்சு அந்த 1 கோடி ரூபாய் கொண்டு வந்து குழந்தையோட அப்பா கிட்ட கொடுத்துறாரு. ஹீரோவை எடுத்துக்க சொல்றாங்க. ஆனா அவரும் ஃப்ரெண்டும் வேணான்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க.